எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் வந்துட்டு இன்றைக்கி புளியோகரை சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்கீங்க. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு என் ஃபேக்ட்ரி சுற்றி காட்டுறேன்னா உட்காந்த இடத்துல தான் சுற்றி காட்ட முடியும். ஏஞ்சி போனேன்னு நினச்சிக்கோ. ஓனரும் மாஸ்டர் திட்டுவாங்க. ஓனரு வீட்டுக்கு போயிருக்கான், மாஸ்டர் சோத்து மூட்டை எடுத்துட்டு மேலே போயிருக்கான். அவன் வர்றதுக்குள்ளே தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்க முடியும். அதனால் உட்காந்த இடத்துலையே நான் எங்கள் ஃபேக்ட்ரி காட்டுறேன். வாங்க. உட்காந்துருக்க இடத்துல ஸ்ட்ரைட்டில் இன்றைக்கெல்லாம் ஆளுங்க அவ்வளோவா வரல இன்றைக்கி. அது வந்து ஃபினிஷிங்கு அப்படின்னா ரெடியான பேண்ட்டெல்லாம் வந்துட்டு அங்கே தான் இருக்கும். அங்கேருந்து தான் பேக்கிங் போகும். அது ரோல் வச்சுருக்காங்க பாருங்கள், அங்கே ரோல் இருக்குதுல்ல, அது வந்து கட்டிங் டேபிள். இங்கே வந்துட்டு ஹெல்ப்பருங்கெல்லாம் நம்பரிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரோல் வந்துட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு லைனில் மிஷின் போட்டிருக்காங்க, யாருமே இல்லை. இது வந்துட்டு நான் உட்காந்து நிற்கிற மிஷின். இது என்னோடய மிஷின், என் செல்லக்குட்டி. இது வந்து என் பிறண்டு எனக்கு பின்னாலே உட்காந்துருப்பாள். எனக்கு பின்னாலேயே வால் பிடிச்சின்னு இருப்பாள். எங்கேயும் போக மாட்டேன். நானும் அவளை விட்டு போக மாட்டேன், அவளும் என்னை விட்டு போக மாட்டேன். அங்கே வந்துட்டு ஒரு அம்மா ஓவர்லாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வயசானவங்க. இவங்க வந்துட்டு இன்னொருத்தர். இது எங்கள் ஃபேக்ட்ரி. நாங்கள் காலையில் 9:30 மணி தான் டியூட்டி இருக்குது. 9:30 மணி தான் டியூட்டி. ஆனால் நாங்கள் வந்துட்டு 10 மணி 10:30 மணி இப்படி வருவோம். ஆனால் வேலை இருக்குல்ல, என்ன பண்ணுறதுங்க. வீட்டில் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க, டிஃபன் கட்டணும் அவங்களுக்கெல்லாம். அதனால் அதெல்லாம் செஞ்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகும். ஒரு நேரம் சீக்கிரம் வந்துடும். இந்த மாதிரி இதை எங்களோட கார்மெண்ட்ஸோட லைஃப். ஓகே, இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, எப்படி இருக்குது எங்கள் ஃபேக்ட்ரி, நாங்கள் செய்கிற வேலை எப்படி இருக்குது, இந்த மாதிரி எங்களை மாதிரி நீங்களும் வேலை செஞ்சுருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. முக்கியமானது, காஃபிக்கு வந்து நாங்கள் 5 மணிக்கு போவோம். இங்கே யாருமே போக மாட்டாங்க காஃபி குடிக்கிறதுக்கு. நானும் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் போவோம். அதனால நிறைய வாட்டி சண்டை இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் பொறுப்பெடுக்காமல் நாங்கள் போய் காஃபி குடிச்சிட்டு வந்துடுவோம். இது எங்களோட லைஃப். உங்கள் லைஃப் எப்படி, எங்கள் லைஃப் பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.